வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன, திரையில் பார்க்கலாம். பிரதமர் மோடி பல்வேறு உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே வங்கதேசத்திற்கு அவர் சுற்றுப்பயணம் சென்றிருந்த பொழுது அவர் பேசிய ஒரு பேச்சை, அவருடைய அந்த பேச்சின் ஒரு வார்த்தையை எடுத்து இன்றைக்கு காங்கிரஸ் அதற்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் அந்த அவருடைய கருத்தை மையப்படுத்தி விவாதங்களும் சர்ச்சைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்து என்பது, அவர் வங்கதேசத்தில் பேசிய பொழுது வங்கதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா ஒரு பெண்ணாக இருந்தும் கூட மிக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அவருடைய திறமையான நடவடிக்கைகளால் அங்கே பயங்கரவாதத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறார், திறமையான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வாதத்தை, பெண் என்றும் பெண்ணாக இருந்தும் என்று வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பது என்பது அவருடைய ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு என்றும், ஆர்எஸ்எஸின் முகத்தை அவர் காட்டியிருக்கிறார் என்றும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இந்த வார்த்தைகளில் ஆர்எஸ்எஸ் எங்கிருந்து வந்தது? இது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு தானா, அல்லது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன் வெங்கைய நாயுடு சொன்னது போல எல்லா தளங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரதமரை விமர்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவரை கேலி கிண்டல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை காங்கிரஸ் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் வெங்கைய நாயுடு. அதுபோன்ற அவரை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தின் வெளிப்பாடு தானா இந்த விமர்சனம் என்ற தளத்திலே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இதை தாண்டி பொதுவாக பெண்களுக்கான அரசியல் வெளி இந்திய சமூகத்தில், குறிப்பாக தமிழ் சமூகத்தில், இந்திய தமிழ் சமூகங்களில் பெண்களுக்கான அரசியல் வெளி எவ்வாறு இருக்கிறது என்பதை குறித்தும் கூட நாம் ஆழமாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். முன்னாள் IAS அதிகாரி திருமதி சிவகாமி நம்மோடு இணைகிறார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சுதா நம்மோடு இணைகிறார். வணக்கம். சுப்பிரமணிய பாலாஜி வழக்கறிஞர், அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். உங்கள் நால்வரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். சுதாவிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக சமூகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பெண்ணாக இருந்தும் இவ்வளோ ஆளுமையோடு இருக்கிறாரே. ஏன்னா பெரிய அளவிலான வெளி கிடைக்காத எந்த ஒரு சமூகத்தையும், அது பெண்ணாக இருக்கலாம், அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், திருநங்கைகளாக இருக்கலாம், ஒரு போராடித்தான் வெற்றி பெற வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் சமூகத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை குறித்து, அவருடைய வெற்றியை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது அதை சொல்வது என்பது ஒரு வாடிக்கையான ஒன்றுதான். இந்த வார்த்தையை இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்க வேண்டுமா? ஆனந்த் சர்மா பேசுகிறார், உங்களுடைய கட்சியினுடைய அத்தனை முக்கிய தலைவர்களும் இதை பேசுகிறார்கள். இதனுடைய காரணம் என்ன? இது ஒரு சாதாரண கருத்து நீங்க சொல்றீங்களே, இதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்ற எல்லா செயலுக்கும் ஒரு ஆணாக நீங்க இருப்பதனால் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குமோ அது போன்றுதான் இது இருக்கிறது. ஒன்று, இந்த சமூகத்தில் டிசேபிள் பர்சன்ஸ் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லப்படுகின்ற அதே போன்ற விஷயங்கள் தான் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இந்த சமூகம் பிற்போக்கு சிந்தனை உள்ள சமூகமா, முற்போக்கு சிந்தனை உள்ள சமூகமான் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. நம் சமூகம் முற்போக்குள்ள சமூகம் என்று நினைக்கிறேன் நான். பிற்போக்கு சிந்தனையோடு உள்ள RSS இயக்கத்திலிருந்து தோன்றிய, அது இயக்கத்தில் ஒன்றி அந்த இயக்கம் சொன்ன அத்தனை சிந்தனைகளையும் அத்தனை ஐடியாலஜியும் ஒட்டுமொத்தமாக கலவையாக கலந்தவர் தான் மோடி அவர்கள். மோடியையும் RSS இயக்கத்தையும் பிரித்து பார்க்க கூடவே முடியாது. ஒன்று, அந்த இயக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் சிந்தனைகள் என்ன, அவர்கள் ஒவ்வொரு மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் பேசுகின்ற பேச்சு, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற பயன்படுத்துகின்ற அசிங்கமான கேவலமான வார்த்தைகள். அதாவது பங்களாதேஷோட ஒரு பெண் பிரதம மந்திரியை பார்த்து நீ பெண்ணா இருப்பதனால் அப்படின்னு பேசு. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆளுமை திறனோட தான் பேச வேண்டும். ஒரு பர்சனாலிட்டி, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை பேச வேண்டுமே ஒழிய அவங்க ஆண் அவங்க பெண் என்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு ஜெண்டர் பயஸோட பேசக்கூடாது. ஒரு பிரதம மந்திரி முதல் சுற்றில் பெரும்பாலும் குறிப்பிடுவதில்லை, மிக கடுமையான சில குற்றச்சாட்டுகளை வைத்ததுனால இந்த தளத்தில் இந்த கேள்வி வைக்கிறேன். குருதாஸ் காமத் உங்கள் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர், அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பேசுகின்றார். பெண்களுக்கு எவ்வளவு மரியாதையான சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாருங்கிறதுக்காக அந்த உதாரணத்தை சொல்றேன். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம்னு பிரதமர் பேசுகிறார் மோடி. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய மனைவி யசோதா பெண்ணும் ஒரு தகப்பனுக்கு பெண் குழந்தையாக பிறந்தவர் தான், அவரை நீங்கள் பாதுகாப்பாக நடத்த வேண்டும். ரைட், அதுல தப்பு கிடையாது, அதை நடத்த வேண்டும். நீங்கள் ஸ்மிருதி இராணி என்ற பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பங்களாவை ஒதுக்கினீர்கள், அதை ஏன் உங்கள் மனைவிக்கு ஒதுக்கவில்லை என்று சொல்லி
இது எவ்வளவு கொச்சையான கொச்சையாக நீங்க புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்றேன். ஏங்க இது எனக்கு புரியவே இல்லை. ஒரு பிரதமரையும் ஒரு அமைச்சரையும் ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது, நீங்க ஸ்மிருதி இரானிக்கு இவ்வளவு பெரிய பங்களா, ஏன் நீங்க வந்து மற்றவங்க யாரையா ஒப்பிட்டுருக்கலாமே, நீங்க அருண்ஜேட்லி ஒப்பிட்டுருக்கலாம், வேற யாராவது ஒப்பிடுங்க. ஒரு பெண் அமைச்சரை அவருடைய பார்வை சார்ந்து ஒப்பிடுவது என்பது நாகரிகமான போக்கு. ஆனால் பெண் என்றும் பாராமல் போராடி வெற்றி பெறுகிறார் என்று பிரதமர் சொன்னது ஆபத்தானது, கொச்சையானது, அருவருப்பானது வாதம். நம் நாட்டு பிரதம மந்திரியே தன் மனைவியின் பெயரை தேர்தலின் நாமினேஷன்ல மறைக்கிறார். தனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா என்ற செய்தியை மறைக்கிறார். இது ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கு அவர் என்ன செய்தி சொல்கிறார், என்ன செய்தியை சொல்ல வருகிறார்? அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ண எல்லா நாமினேஷன்லுமே மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல ஒண்ணுமே சொல்லல. அந்த பெண் அவரோட மனைவியை குறித்து ஒண்ணுமே சொல்ல மோடி அவர்கள். ஆனா இந்த தேர்தல்ல மட்டும், பாராளுமன்ற இந்த தேர்தல்ல மட்டும் அவங்க மனைவியை பத்தி குறிப்பிடுறார். அப்ப பெண்ணின் மீது அவர் வைத்திருக்கின்ற மரியாதை எந்த அளவுக்கு அத வந்து ஸ்மிருதி இரானியோடு ஒப்பிடுவது என்பது எந்த விதத்தில் சரியா இருக்கும் நான் கேக்குறேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அமைச்சரவையில் இருக்க பெண்ணு கூட நீங்க கொடுக்கிற மரியாதையை தன் மனைவிக்கு கொடுக்கவில்லை என்பது கேட்பது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட அப்படிங்கறது அப்ப உங்களுடைய வார்த்தையில வருது பாருங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கூட அப்படிங்க அதுதான் நான் கேக்குறேன். நீங்க அருண்ஜேட்லியை உதாரணம் காட்டியிருக்கலாமே நான் கேக்குறேன். மரியாதை அந்த பெண்ணுக்கு கொடுக்க அதுதான் நான் கேக்குறேன். உதாரணமா நீங்க அருண்ஜேட்லியை காட்டியிருக்கலாம். ஒரு நிமிஷம் சுஷ்மா ஸ்வராஜ் ஏன் பெண்ணுக்கு கூட சுஷ்மா ஸ்வராஜ் காட்டி மோடி அவர்கள் மனைவி வந்து ஒரு ஆண் கிடையாது, பெண்ணு தான். அதனால பெண்ணை வைத்து தான் பெண்ணை சொல்ல முடியும். இன்னொன்னு சொல்றேன் சார், அப்ப அதுதான் கேக்குறேன். ஷேக் ஹசீனா ஒரு பெண், ஒரு பெண்ணாக இருந்தும் திறமையாக செயல்படுகிறார். மோடியோட மனைவி அவர்களே ஆர்டிஐல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. என்ன அப்ளிகேஷன்? ஆர்டிஐல என்ன தகவல் கேக்குறாங்க? எனக்கு நீங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொடுத்திருக்கீங்க. மோடி அவர்கள் பிரதம மந்திரி வந்த பிறகு எனக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொடுத்திருக்கீங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எந்த பேஸ்ல எனக்கு கொடுத்திருக்கீங்க? பிரதம மந்திரியோட மனைவி என்ற கிரைட்டீரியால எனக்கு கொடுத்திருக்கீங்களா? இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருங்க, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கவங்க பேர் என்ன, அவங்க தகவல் என்று என்ன, அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க என்னமே தெரியல. நீங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே விவாதத்துக்கு உட்படுத்தப்படவில்லை. நான் முடிச்சறேன், அடுத்த சுற்று விவாதத்துக்கு பேச முடியும். கட் பண்ணாதீங்க சார். இந்த தகவலை அந்த அம்மா கேட்டு 90 நாட்கள் முடிந்த அந்த தகவல் கிடைக்கவில்லை. ஒரு நாட்டு வாதத்திற்காக கூட ஒரு அவை நாகரிகத்திற்காக கூட மனைவிக்கு ஒரு தகவல் கிடைக்கவில்லை. அதுதான் நான் கேக்குறேன். ஒரு வாதத்திற்காக எப்படி கிடைக்கும் சுதா? ஒரு வாதத்திற்காக கூட, ஒரு அவை நாகரிகத்திற்காக கூட குருதாஸ் காமத்தாக இருந்தாலும், எங்கள் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் இவ்வாறு ஒரு பெண்ணை ஒப்பிட்டு பேசியது என்பது இரண்டு பெண்களை அங்கே கொச்சப்படுத்தி விடுகிறார். ஒன்று யசோதாபினையும் கொச்சப்படுத்துகிறார், ஸ்மிருதி இரானியும் கொச்சப்படுத்துகிறார். இது தவறுதான் என்று கூட உங்களால் ஏன் சொல்ல முடியலன்னு கேக்குறேன். சாத்வி நிரஞ்சன் ஜோதி என்ன சார் சொன்னாங்க? நீங்க பாருங்க, திருப்பி அங்க போறீங்க. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறையே காட்டிக்கிறீங்கங்கறேன். அங்கொன்று இங்கொன்று பேசியதை வைத்து ஒட்டுமொத்த தவறுகளை நீங்க பேசக்கூடாது. இவங்க செய்வது ஒட்டுமொத்த தவறுகள். நான் அடுத்த சுற்றுக்குள்ளுக்குள்ளேயே நான் வரேன். அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தல் உங்களிடமும் கூட இந்த மாதிரியான ஏராளமான கேள்விகளை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். இந்த பாராட்டுகளை பெற்றிருக்கு. ஏன்னா நிறைய மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லை அப்படிங்கிறதும், மற்ற ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்ணுக்கு கிடைக்கிறதா, நம்ம சமூகம் அந்த அளவுக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கிற பட்சத்தில் அதோடு இணைந்து அதிகபட்ச பாராட்டுகள் நிச்சயமாக பல இடங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஒரு குறையாக பார்ப்பது என்பது எந்த விதத்தில் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணால் இருந்தா கூட, ஒரு பெண்ணாக இருந்தா கூட அப்படிங்கிற வாசகத்துக்கு நீங்க சொன்ன அர்த்தமும் சரிதான். வரலாற்று ரீதியாக பெண்கள் ஒடுக்கப்பட்டவங்களா கஷ்டப்பட்டவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அப்படின்னா, பெண்ணுன்னா திறமை இல்லை, பொது வெளியில் அவங்க வந்து திறமையை வெளிக்காட்டலை, அல்லது இப்படி அறிவு குறைவாக பெண்களை வந்து நினைக்கிற ஒரு மனப்போக்கும் இருக்குது. இப்போ என்னென்னா, மோடிக்கு வந்து வரலாற்று உண்மைகள் வந்து தெரியலை. இந்தியாவிலே ஒரு பிரதமர் இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, சோனியா காந்தி ஒரு கட்சி தலைவராக இருந்திருக்காங்க, ஏராளமான பெண்கள் வந்து அரசியலில் வந்து பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இந்த வரலாற்றை மறைச்சு பெண்ணுனாலே வந்து பொது வெளியில் இல்லாதவங்கங்கிற மாதிரி பேசுறது, அதுவும் ஒரு ஒரு போக்கு இருக்குது. ஸோ அப்போது மோடி சொன்னதுக்கு இந்த அர்த்தம் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இன்னொன்று வந்து ஆனால் அவருடைய பழைய விவாதங்களை எடுத்து பார்த்தா சாய் பே சர்ச்சான்னு சொல்லி தேநீர் கடைகளில் பேசுகிற பேச்சுக்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு பிச்சைக்காரனை போல் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கோங்க, பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் பெண்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ஒரு நாட்டில் இருந்ததுன்னா அந்த நாடு முன்னேற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவுதான் வந்து பெண்களுக்காக சார்பாக பேசுகிறேன், போகிறேன், வரேன் அப்படின்னு சொன்னால் கூட அடி ஆழத்தில் எங்கேயோ
பெண் பற்றிய ஒரு தவறான புரிதல் ஒரு ஆணுக்கு இருக்குது. அது சமயம் பார்த்து வெளிவருது அப்படிங்கிறது தான் இவருடைய பேச்சுல வந்து வெளிப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிற சமயத்துல இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இன்னும் கூட சுய பரிசோதனையை வந்து ஒரு நபர் தன்னை செய்து கொள்ள முடியும். நான் எந்த விதத்துல வந்து பெண்களை குறைவா நினைக்கிறேன், ஏன் அப்படி என் மனசுல தோணுச்சு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அடுத்த சுற்றுக்குழுக்கள் இன்னும் விரிவாக திரு நரேந்திரன் அடிப்படையில் எல்லா உலக நாடுகளுக்கும் செல்லிட்டு இருக்கிறார். சீனா சென்றிருக்கிறார், பல அமெரிக்கா சென்றிருக்கிறார். எங்கேயுமே வந்து ஏன் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் கூட ஒபாமா பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கருப்பினத்தை சார்ந்தவராக இருந்தாலும் என்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தலை. அப்போது இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்பது நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லோருக்கும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்னும் அந்த ஆண் அப்படிங்கிறது அந்த சமூகம் அப்படி தான் இருக்குது. அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. அதுக்கு பிரதமரும் விதிவிலக்கு அல்ல. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் எதை செய்தாலும் அதில் அவர் பேசுறதில் இச்சு விட்டு போச்சா, இக்கு விட்டு போச்சா, இப்பு விட்டு போச்சா, கமா விட்டு போச்சா, புள்ளி விட்டு போச்சா, இதை தவிர காங்கிரஸ் கட்சிக்கு அதில் உள்ளார்த்தம் புரிவதே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க உங்கள் அரசியல் கட்சிக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவர் குருதாஸ் குப்தா, அவருக்கு நீங்கள் குப்தா வந்து இடதுசாரி, சாரி மன்னிக்கோ, நீங்கள் குருதாஸ் காமத் அவர் பேசுகிற நாகரிகமெல்லாம் பேசியிருக்க அவரை நீங்கள் கண்டிக்கலையே அப்படிங்கிற. நாகரிகத்தும் காங்கிரஸுக்கு சம்பந்தமே கிடையாது. காங்கிரஸ் அநாகரிகத்தின் உச்சகட்டம். ஏனென்றால் ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி இன்னொரு நாட்டு பிரதம மந்திரி அவர் பாராட்டுகின்ற வகையில் பாராட்டி இருக்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல், அதை கூட அறிந்து கொள்ள முடியாமல் இதற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏன் சம்பந்தம் எனக்கு புரியவில்லை. இவர் ஆர்எஸ்எஸ் உடைய உருவமாக பிரதிபலிக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் உட்பட ஆர்எஸ்எஸ் உடைய முகம் தான். நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வந்தோம். அதனால தான் இன்றைக்கு பெண்களை மதிக்கின்ற ஒரு இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் பெண்களை தாயாக தெய்வமாக நினைக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் தான். மனைவை தவிர மற்ற அத்தனை பெண்களும் தாயாக மதிக்கின்ற ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான். ஆனால் மற்ற கட்சிகளில் என்ன நடக்கிறது அத்தனை கட்சியும் சொல்ல முடியும். அவளை தாயை தரும் அத்தனை பேர் எப்படி வித்தியாசம் இதுல ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்படுத்த வேண்டிய ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்படுத்த அர்த்தமே இல்லை. அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் எடுக்கிறாரு. நரேந்திர மோடி விமர்சனம் பண்ணவங்க நரேந்திர மோடி நிப்பாட்டுங்க. ஆர்எஸ்எஸ் எதுக்கு இது உள்ள எடுக்கிறீங்க? ரைட். ஆனா இன்றைக்கு உலகத்திலே ஒப்பற்ற பிரதம மந்திரியாக அத்தனை நாடுகளும் போற்றுகின்ற ஒரு பிரதம மந்திரியாக இன்றைக்கு நரேந்திர மோடி இருக்குவதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ல அவர் பயின்று வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு மரியாதையாக பக்கத்து நாட்டிலே பங்களாதேஷ் சேர்ந்த பிரதம மந்திரி பாராட்டியது மட்டுமல்ல, இந்த நாட்டை சேர்ந்த இதுவரை எந்த ஒரு பிரதம மந்திரி செய்யாத ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவரையும் அழைத்து சென்று தனக்கு சமமாக அமர வைத்து முதலமைச்சரை அவருக்கு ஒரு பிரதம மந்திரிக்கு என்னவெல்லாம் வரவேற்பு கொடுக்கப்பட்டதோ அதற்கு 1% கூட குறையாமல் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அதே அளவுக்கு வரவேற்பு கொடுக்கிறது, பதாகைகள் வைத்து எத்தனையும் செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் சுதா அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நான் ஒரே வருஷம் சொல்றேங்க, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த காமாலை நோய் என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் பார்க்க தான் நல்லதே தெரியும். புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக பெண்களை உயர்த்தி பேசுகிறார்கள். பெண்களை தாழ்த்தி பேசவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியிலான பார்வை என்பது அவர்கள் காமாலை கண்ணோடு தான் பரஸ்பரம் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது பரஸ்பரம் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அது ஒருவரும் இருக்கட்டும். ஆனால் இதை பேசுகின்ற பொழுது ஷோபா ஓசா காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார், பிரதமர் ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே பெண்மைக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. மோடியின் பேச்சு பெண்களுக்கு எதிராக குறுகிய மனப்பான்மையை காட்டுகிறது. ஆர்எஸ்எஸ் ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு இயக்கம், அதிலிருந்து வந்தவர் மோடி, அதனால் இவ்வாறு தான் இருப்பார் என்று ஆர்எஸ்எஸ்ஸின் மீதான ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் வைப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல பிரதமர் எந்த இடத்துல இந்த கமெண்ட்டை சொன்னாருங்கிறத பார்ப்போம். பிரதமர் வங்கதேசத்துக்கு போகிறாரு. வங்கதேசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு இஸ்லாமிய நாடு. உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகள்லையுமே எங்கேயுமே பெண்கள் முன்னேறி வரல. உலக வரலாறுல 3 பெண்கள் தான் இஸ்லாமிய நாடுகளில் மேலே வந்திருக்கிறது. ஒன்று பெனசீர் புட்டோ, அவர் கொல்லப்பட்டார். இன்னொன்று பங்களாதேஷில் காளிதாசியா, இவங்க 2 பேர் தான். அதனால் இவர் அப்படி ஒரு இஸ்லாமிய ஆணாதிக்க சமுதாயமாக இருக்கும் பங்களாதேஷில் பெண்ணாகிய நீங்கள் இவ்வளவு மேன்மை அடைந்து இதே எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறாரு? டெரரிசம், பயங்கரவாதத்தில். பாகிஸ்தான் என்னும் இஸ்லாமிய நாடு மறைமுக போர் இந்தியா மேலே பயங்கரவாதிகளை ஏவி விட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நேபாள் பங்களாதேஷையும் பயன்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் இவங்க பங்களாதேஷனுடைய பிரதமர் அதற்கு இடம் தராமல் பங்களாதேஷிலிருந்து எந்த ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளும் இந்தியாவை நோக்கி மறைமுக போர் தொடுப்பதற்கு நான் இடம் தரமாட்டேன் என்று அந்த ஜமைத்தி இஸ்லாமி போன்ற இஸ்லாமிய ஆணாதிக்க அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் கூட விட்டுருங்க, அதையும் மீறி
அவர் அங்கே ஒரு நல்லாட்சியை செய்கிறாரு. இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு உகந்த மாதிரி அங்கே வந்து எந்த ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பையும் அவர் செயல்பட விடலை. அதை புகழறாரு. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தும் இஸ்லாமிய அந்த ஒரு ஆணாதிக்கத்திற்கு எதிராக அவர் அதெல்லாம் சொல்லல. நீங்க சொல்றீங்க இப்ப இல்ல அவர் அந்த வார்த்தை எந்த இடத்துலயும் பயன்படுத்தல. நீங்க ஒரு 4 வாட்டி பயன்படுத்தீங்க. அதாவது அவர் எந்த இடத்துலயும் இஸ்லாமிய ஆணாதிக்க அதாவது இதுதான் ஆர்எஸ்எஸ். நீங்க பங்களாதேஷ் என்கிற நாடுனுடைய ஜியோ பொலிட்டிக்கல நம்ம பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். அதே ஜியோ பொலிட்டிக்ஸ் தான் அவங்க பாக்குறாங்க. நான் சொல்லிடுறேன். ஒரே இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரே ஒரு பெண் பிரதமர், அதுவும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெண் பிரதமர் இந்திரா காந்தி. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டதுதான் வங்கதேசம். அவருடைய ஆளுமை திறன் மிக்க அன்றைய முடிவு. சீனா எதிர்க்கிறது, அமெரிக்கா எதிர்க்கிறது, அதை தாண்டி பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து இந்திரா காந்தி கொண்டு வந்தார். ஆனா இந்திரா காந்தியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறாங்கிற ஒரு வார்த்தை ஒரு புறம் இருக்கட்டும். மறுபுறம் நான் முடிச்சிடறேன். மறுபுறம் அவங்க இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. நீங்க இஸ்லாமிய நாடுகளிலேயே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு சூழல் இல்லைங்க. இந்தியாவில் இருக்குது நீங்க நம்புறீங்க. ஆர்எஸ்எஸ் மதிக்கிறது, பெண்களை தாயாக போட்டி மதிக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இதுவரை எத்தனை பெண் தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஒன்று. ரொம்ப சிம்பிள். 50%. நான் இன்னொன்னு முடிச்சறேன். தலைமை பதவிக்கு 50% தலைவர் பதவிக்கு. நான் கேட்டது தலைவர் பதவிக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவில் நீங்க இன்னைக்கு நஜ்மா ஹெப்துல்லா எடுத்துக்கங்க, ஸ்மிருதி இரானி எடுத்துக்கொள்ளுங்கள், சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை தாண்டி எத்தனை அமைச்சர்கள், ஏன் ஒரு பிரதமர் அமைச்சராகவே சுஷ்மா ஸ்வராஜும் போட்டியில் இருக்கத்தானே செய்தார். அவரை தாண்டி மோடியை முன்னிறுத்த வேண்டிய தேவை எங்கு வருகிறது அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா வைக்கப்படுதில்ல. நான் பாஜகவுக்கு மட்டும் இதை சுருக்கல, எல்லா கட்சிக்கும் சேர்த்து. அதாவது நீங்க ஒரேடியாக வந்து யார் தலைவரா வருவாங்க மக்கள் கிட்டன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல அப்ப பெண்ணாதிக்கம்னு சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் கீழே அதுவும் அப்போ காங்கிரஸ்ல பெண்ணாதிக்கம் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுல அதிமுக பெண்ணாதிக்கம்னு சொல்லலாம். ஆனால் அது அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். யார் தலைவரோ ஒரு சிறிய தலைவரை ஏத்துக்கோங்க. இல்ல இல்ல, நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்றேன். நேரம் சரியான நேரத்துக்கு நான் இடைவெளியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த பாஜக, காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ், இடதுசாரிகள் இவற்றை எல்லாம் தாண்டி நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்திய தமிழ் சமூகங்களில் இந்த வெளியில் பெண்களுக்கான அரசியல் மதிப்பீடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அவர்களுக்கான அரசியல் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது, இதோடு இணைந்தே பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மோடியினுடைய வங்கதேச பயணமும் அங்கு அவர் பெண்ணாக இருந்தும் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் என்று ஷேக் ஹசீனா குறித்து பேசிய பேச்சுக்களையும் இன்றைக்கு காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது. இந்த தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நரேந்திரன், சொல்லுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்திரா காந்தி அவர்களை பாராட்டவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனால் வாஜ்பாய் அவர்கள், அதே RSS வந்த வாஜ்பாய் அவர்கள் 1977 பங்களாதேஷ் உருவான பொழுது அதே இந்திரா காந்தியை துர்காதேவி என்று அன்றைக்கு வாஜ்பாய் பாராட்டினாரே, இன்றைக்கு மோடி அது குறித்து ஏன் ஒரு வார்த்தை பேச தவறிவிட்டார் அப்படிங்கிற கேள்வி எங்க வருதுன்னா அதுக்கான வெளி இருக்குது, அதுக்கான காரணம் இருக்குது. காரணம் என்னன்னா, வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதை பிரதமர் மோடி பெற்றுக்கொள்கிறார். அந்த விருது என்பது வங்கதேச விடுதலைக்கான வாஜ்பாய் அவர்கள் மக்களவை உறுப்பினராக 1971 இருந்த பொழுது அவரும் அதற்கான முயற்சிகளை செய்தார் என்பதை பாராட்டி கொடுக்கப்பட்ட விருதுன்னு சொன்னா, முற்று முழுவதுமாக வங்கதேச விடுதலைக்காக அத்துணை முயற்சிகளையும் செய்து மிக உறுதியாக நின்றவர் இந்திரா காந்தி தானே. காங்கிரசினுடைய வாதம் இந்திரா காந்தி தானே. அன்றைக்கு அவர்தான் படைகளை அனுப்பினார். 9 மாத கால போர், அமெரிக்கா எதிர்த்தது, சீனா எதிர்த்தது, பாகிஸ்தான் எதிர்த்தது, அத்தனையும் தாண்டி 93,000 மேற்கு பாகிஸ்தான், இன்றைய பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தார்கள். கிழக்கு பாகிஸ்தான் தனியாக அறிவிக்கப்பட்டது வங்கதேசமாக. இதற்கு காரணமான இந்திரா காந்தியை பற்றி அந்த விழாவில் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசவில்லை பிரதமர்னு கேட்கிறாங்க. அதான் இந்திரா காந்தியை பற்றி பேச வேண்டிய அவசியம் அங்கே இடவில்லைன்னு தான் நான் சொல்ல வேண்டும். விருது கொடுக்கப்பட்டது வாஜ்பாய் அவர்களுக்கு, வாஜ்பாய் குறித்து தான் பேச முடியும். தேவையில்லாமல் எங்க வாஜ்பாய் தேவையில்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவில் வந்து ஊழல் மலிந்து விட்டது, இந்தியா மக்கள் தேவையில்லாமல் சொல்லாதீங்க, தேவையோடு தான் சென்று கொண்டிருக்கிறார். தேவையோடு தான் சென்று கொண்டிருக்கிறார். கடந்த ஓராண்டு யார் வேலை இல்லையா? வெளிநாட்டிற்கு போனதே தேவையில்லான்னு சொல்ல, வெளிநாட்டிற்கு போய் தேவையில்லாமல் இந்திய மக்கள் தலைகுனிந்து நின்றார்கள். இந்தியாவில் ஊழல் மலிந்து விட்டது தேவையில்லாமல் இல்ல. அதாவது இந்திய நாட்டை குறித்த ஒரு கற்பனை, இந்திய நாட்டை குறித்த ஒரு கற்பனை கடந்த 10 ஆண்டு காலத்தில் யூபி அரசாங்கம் செய்த மிக மோசமான ஆட்சியின் வெளிப்பாடு. வெளிநாடுகளில் இந்தியாவை பற்றி ஒரு தரக்குறைவான
ஒரு கேவலமான மதிப்பீடு இருந்தது உண்மை. அத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள அதுதான் வேண்டும். சொல்றேன். அதை அது மாற்றி வெளிநாட்டு இருக்கின்றோம், கேட்கிறேன். அதை மாற்றி இருக்கணும் பிரதம மந்திரி பேசுகிறார். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் பேசுகின்ற பொழுது ஏன் இந்திரா காந்தியை பற்றி பேச தவறிவிட்டார் அப்படிங்கிற கேள்வி அவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. அது அந்த சமயத்துல ஒரு தைரியமாக நான் கூட இப்போ ஒரு நிகழ்ச்சியில் சொல்லலையான்னு கேக்குறேன். இல்ல இப்ப நான் கூட நிகழ்ச்சியில் பேசிட்டு பெருமை இருக்கேன். உயர்வுலையான்னு கேக்குறேன். 1000 விஷயம் பேசணும் யோசிச்சு வந்திருப்பேன். ஆனா இங்க பேசுறப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எதை பேச முடியும் அதான் பேசணும். சமயத்துல மறந்து போகலாம், சமயத்துல கவனத்துக்கு வராம இருக்கலாம். ஆனா அது குறித்து நான் போல. இதுல இன்னொரு விஷயம், இதுல ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, வங்கதேச பிரிவினைக்கும் வாஜ்பாயினுடைய பங்கு என்னன்னு சொல்லுங்க. நீ வாஜ்பாயோட பங்கு என்ன இருக்கு கூட ஆதரித்தது அன்றைக்கு அந்த சமயத்துல ஆதரித்த பாராளுமன்றத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரித்தார்கள். யாரும் எதிர்க்கலையே. வேற என்ன பண்ண வாஜ்பாய் துப்பாக்கி எடுத்து சுடணும் எதிர்பார்க்கறீங்களா? அதுதான் கேக்குறேன். அப்போ அன்றைய ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தியினுடைய பங்கு அதை விட அது கொடுத்தது வங்கதேச அரசாங்கம். நீங்க வங்கதேச அரசாங்கத்தை கேள்வி ஷேக் ஹசீனா கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும். நரேந்திர கிட்ட இதுக்கு பதில் கிடைக்காது, நரேந்திர மோடி கிட்ட இதுக்கு பதில் கிடைக்காது. அதுதான் நான் கேக்குறேன். அப்போ வாஜ்பாயை விட அதிக பங்கு, அந்த விருதிற்கான தகுதி அதிக பங்கு இந்திரா காந்திக்கு இருக்கின்ற பொழுது இந்திரா காந்தியை பற்றி ஏன் இவர் சுட்டிக்காட்ட தயங்கி விட்டார் அப்படிங்கறத காங்கிரஸுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு ஆனந்த் சர்மா அதை தான் கேட்டிருக்கிறார். அந்த தளத்தில் நான் கேட்கிறேன். இதை தாண்டி இன்னும் நான் முடிக்கல. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஆர்எஸ்எஸ்ல வந்து நீங்க பெண்களுக்கு தலைவரை கொண்டு வர முடியும் தேவையெல்லாம் கேட்டீங்க. ஆர்எஸ்எஸ்ல வந்து சேவிகா சமிதியோட அமைப்பு வைத்து பெண்களுக்காக தனி அமைப்பு. ஆனால் இன்னைக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில பாராளுமன்றத்துல வந்திருக்கிறதா இல்லையோ, ஆனா பாரதிய ஜனதா கட்சியில 33% இன்னைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்லாமல் நிர்வாகத்திலே நீங்க பூர்த்தி பண்ண முடியாது. அத்தனையும் மீறி இன்றைக்கு அரசாங்கத்திலே 8 பெண் அமைச்சர்கள், அதுவும் முக்கியமான துறைகள். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் கூட எந்த ஒரு அரசாங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பிரதமராக இருக்கிறார் இல்லையா வங்கதேசத்தில். அவர் சொன்னார் இஸ்லாமிய நாடாக இருந்தும் அப்படின்னு சொல்லின்ற பொழுது நான் அந்த வார்த்தைக்கு வரேன். இஸ்லாமிய நாட்டிலேயே அது சாத்தியம் என்று சொன்னால் ஏன் இஸ்லாமிய நாடுல தான் அது பிரச்சனை, இந்திய நாட்டுல அது பிரச்சனை இல்லைங்க. இந்திய நாட்டுல பாலாஜி அவர்கள் சொன்ன இஸ்லாமிய நாட்டுல ஆணாதிக்கம் வெளிப்படையான இல்ல. இங்க அது இருக்குது, அதனால விட மாட்டாங்க. இல்ல இங்க அந்த ஆணாதிக்கம் படிக்கணும்னு சொன்ன பாகிஸ்தான்ல அந்த ஆணாதிக்கம் இருந்ததனால படிக்கணும்னு சொன்ன சின்ன சிறு இங்க அந்த ஆணாதிக்கம் இருந்ததனால தாலிபான் கூட்டம் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் நாடு. அது போன்ற முஸ்லிம் தாண்டி தான் மலாலா என்ற ஒரு சிறுமி அங்க படித்தால் அவளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதை எப்பொழுது குண்டுகள் வாங்கிய உயிர் பிழைத்த பிறகுதான் கிடைத்தது. அதுதான் சொல்றேன். இறந்து போயிருந்தா முடிஞ்சு போச்சு, யாரும் அதை பத்தி பேசிருக்க போறதில்லை. அதைத்தான் சொல்லி. ஆனால் பிரதம மந்திரி அவர்கள் இந்த நாட்டிலே பெண் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று செல்வ மகள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகள் பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தை படிக்க வேண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். திருப்பி அதான் கேட்கிறேன். இது ஒரு தொடக்க புள்ளியாக வைத்தான் இந்த வார்த்தை தொடங்கினேன். என்னுடைய கேள்விங்கிறது பிரதமருடைய திட்டங்களை குறித்து விவாதிப்பதல்ல. ஏன் அந்த தேவை வந்திருக்கிறது? அந்த வெளி இங்கே இருக்கிறதா? அந்த வெளி தேவை இருக்கிறதா? மற்ற கட்சிகள் சகோதரர் திரு சிவகாமி அவர்கள் கூட அவர் உள்ளுணர்வு ஒத்துக்கொள்ளும். நிச்சயமாக அவர் ஐஏஎஸ் அதிகாரி பணிபுரிந்தாலும் எத்தனை இடர்பாடுகளை சந்தித்து அவருக்கு தெரியும். ஒரு பெண்ணாக இருந்த காலத்துல என்னவெல்லாம் சோதனைகளை சந்திப்பது தெரியும். ஆனால் வெளிப்படையாக பேசுவது மறுத்து பேசலாம். நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவியாகவும் இருக்கிறீர்கள். இங்க இந்திய அளவில் நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் பெண்கள் ஆட்சி செய்யக்கூடிய அல்லது பெண்கள் ஒரு கட்சியினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா நீங்க மாயாவதி, மமதா பானர்ஜி, இங்கே செல்வி ஜெயலலிதா போன்றவர்களை தாண்டி இந்தியாவில் வேறு எந்த பெண்களுக்கும் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா இல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. நான் அதுதான் சொன்னேன், ஒரு கட்சியினுடைய தலைவி என்று சொன்னேன். நான் முதலமைச்சரா சொல்ல ஒரு கட்சியினுடைய தமிழகத்துல பாரதிய ஜனதா தலைவராக தேசிய கட்சி. நான் ரொம்ப தெளிவாகவே பேசிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப தெளிவா பேசி ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தா கூட ஜெயலலிதாவின் கூட எம்ஜிஆர் தொடங்கிய கட்சிக்கு பின்னால் அவர் தலைவியாக வருகிறார். என்னுடைய கேள்வி என்பது இதை தாண்டி இந்தியாவில் அப்ப எந்த பெண்களுக்குமே அந்த நிர்வாக திறமை இல்லையா? அப்ப ஏன் அந்த வெளி இங்கே மறுக்கப்படுகிறதா? அதற்கான காரணிகள் என்ன? அந்த காரணிகளோடு சேர்ந்துதான், அந்த பண்பாட்டு ரீதியிலான குழுவோடு சேர்ந்துதான் இவர்களுடைய விமர்சனம் என்பது ஆர்எஸ்எஸ் நோக்கி திரும்பியதான். ஓகே, இப்போ குறிப்பாக அவர் பேசும்போது ஒரு முஸ்லீம் நாட்டில் போய் ஆணாதிக்க சமுதாயம் இருக்கு அதை மனசில் வச்சுட்டு தான் மோடி வந்து பேசியிருக்காருன்னு சொன்னது இன்னும் அபத்தமாக இருக்குது. அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் பின்பற்றப்படுற மதத்தில் ஆணாதிக்கம் இருக்குன்னு மனசில் வச்சுட்டு ஒரு ஓவர் டோன்ஸோட ரிலிஜியஸ் ஓவர் டோன்ஸோட பேசினா அது இன்னும் ஆபத்தானது. அதனால் அதை தயவு செஞ்சு
அப்படி சரி, இல்ல, பேச அதை நம்ம அதான் நான் சொன்னேன். அது அந்த இடத்தில் மோடி பேசினாரானே தெரியாது. நம்ம அதை அதை நோக்கி அதுக்கு திருப்ப போக வேண்டாம். வேண்டியதில்லை. சரி, நீங்க அதுக்கு ஆனாலும் இந்த அந்த வெளி- சமூக கட்சியை வெளி- சார்ந்தவங்கங்கிறதுனால அவங்க சரியா அவரை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பெண் தலைவிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பா ஆணை சார்ந்து தான் தலைமை பதவிக்கு பல பெண்கள் வந்திருக்காங்க. அப்பாவுடைய மகளா அல்லது ஒரு தோழியா அல்லது வந்து மகளா மனைவியா இப்படி தான் வந்து அரசியலுக்குள்ளார வராங்க. இதற்கு காரணம் வந்து ஒரு சமயத்தில் நம்ம சந்தோஷப்பட வேண்டியிருக்கு, இப்படியாவது இவங்க பெண்கள் அரசியலுக்குள்ளே வராங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி அவங்க அரசியலுக்குள்ளே வரும்போது என்ன ஆபத்து இருக்குன்னா, ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் வந்து ஆணாதிக்க சூழல் தான். அந்த சூழல்லேருந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு வர்றவங்களால பெண்களுக்கு சாதகமான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான். இப்போ பெண்களுக்கான ஒரு போராட்ட களத்தை அமைச்சு அல்லது ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தி அடிமட்டத்தில் இருந்தே அவங்க ஒர்க் பண்ணி அதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக ஒரு முதலமைச்சராக வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய அவுட்லுக் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பெண்கள் அரசியலுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஆண்களுடைய ஒரு ஆதிக்கம் வந்து அதில் அதிகமாக தலை தூக்கி இருக்குது. பல சமயங்களில் நானே கூட பார்த்துருக்கேன், சின்ன சின்ன பதவிகளுக்காக பெண்கள் வந்து ஆண்களை சுற்றி அந்த அரசியல் இடங்களில் வர்றது, சீட்டு வாங்குறது முதல்ல வந்து கஷ்டப்படுறது, இது எல்லா பெண்களுமே விரும்புறதில்ல. நிச்சயமா புரியுது. இல்ல அதை தாண்டி நம்ம அடுத்த தளத்து கூட போலாம் நினைக்கிறேன். ஒரு பெண் அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது பெண்ணின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது, இன்றைக்கு மோடியின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் என்பது அல்லது நீங்கள் ராகுல் காந்தியின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்பது நிர்வாகம் சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்தோ அல்லது ஊழல் சார்ந்தோ பரஸ்பரம் எல்லா இடங்களிலும் வைக்க முடியும். ஆனால் டைரக்டா ஒரு பெண்ணின் மீது வைக்கப்படக்கூடிய முதல் விமர்சனம் என்பது அவருடைய ஒழுக்கம் சார்ந்ததாக இருப்பது என்பது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நான் திருப்பி சொல்றேன், இது கட்சி சார்ந்தே போகிறது. இந்த சமூகம் இன்னும் அதிலிருந்து முழுமையாக விடுபடவில்லையா? அந்த சமூகத்தினுடைய ஒரு எச்சங்களாகத்தான் நான் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா, பிரதமர் உட்பட? இந்த தளத்திலேயே பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மோடியின் ஒவ்வொரு பேச்சுக்களும் ஏன் சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகின்றன என்ற தளத்தில் வெங்கைய நாயுடு நேற்று முன்தினம் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதனுடைய நீட்சியாக இன்று மீண்டும் மோடியினுடைய வங்கதேச பயணத்தின் அவர் பேசிய பேச்சுக்கள் சர்ச்சையாகி இருக்கின்றன. பெண்ணாக இருந்தும் ஷேக் ஹசீனா மிகச் திறமையாக செயல்படுகிறார் என்று சொன்ன கருத்து, பெண்ணாக இருந்தும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு என்று காங்கிரஸ் கட்சி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த தளத்தில் நீங்களும் கூட தொலைபேசியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை இங்கு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யாரிடம் நீங்கள் என்ன கேள்வியை முன்வைக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் நேரடியாக ஒரு நேருக்கு ஒரு கேள்வி மட்டும் அனுமதிக்கப்படும், நீங்கள் கேட்கலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் திரையில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நானும் அந்த தொலைபேசி எண்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கூறுகின்றேன். 0444 4077 7718 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்வியை மிகச் சுருக்கமாகவும் நாகரிகமாகவும் கண்ணியத்தோடும் பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி, சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருன்னு பார்த்துட்டு நான் சுதா உங்ககிட்ட வருகிறேன். சமூக வலைத்தளங்களில் நேயர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம். ஷேக் ஹசீனா அவர்களே ஏற்றுக்கொண்ட பிறகு காங்கிரஸ் எப்படி இதை குற்றம் சொல்ல முடியும் என்று ஒரு பெரிய நீண்ட விளக்கத்தை போட்டிருக்கிறார் தங்கராஜ். அரவிந்த் ராவணன், ஆண்களுக்கு பெண்கள் சமம், ஆனால் இதையெல்லாம் சொல்லும் காங்கிரஸ் கட்சி ஈழத்தில் எத்தனை பெண்கள் கைம்பெண்கள் ஆக்கப்பட்டார்கள், விதவைகள் ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் காங்கிரஸை நோக்கி வைக்கிறார்கள். அரவிந்த் ராவணன், அரசியலில் பெண்கள் இருப்பார்கள் என்று உதாரணமாக இந்திரா காந்தி இருந்தார்களே, தெரிந்தும் எதற்கு காங்கிரஸ் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது அப்படிங்கிறாரு. அது பிஜேபியை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி. அருள்குமார் ஜபமணி, பிரதமர் மோடி அவர்களுக்கு சுயமாக எதுவும் பேசும் திறமை அவரிடம் கிடையாது. அவரின் உதவியாளர்கள் எழுதி கொடுப்பதை அவர் படிப்பார் அல்லது மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை நல்ல ஏற்ற இறக்கத்தோடு பேசுவார். இதுவும் அந்த மாதிரியாக ஒன்றாகத்தான் இருக்கக்கூடும் என்பதாக அவருடைய விமர்சனம் இருக்கிறது. பி குட்டி பது, மோடி பேசினாலும் தவறு, பேசலைனாலும் தவறு, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் காங்கிரஸ்காரர்கள். 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு ஏன் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்கிறார். அரவிந்த் ராவணன், அவர் ஏராளமான கேள்வி அரவிந்த் ராவணன் தான் பதிவு செய்திருக்கிறார். அடுத்த கேள்விக்கு போகலாம். ராம்கி, பெண்ணாக இருந்தும் திறம்பட செயலாற்றினார் ஷேக் ஹசீனா. பங்களாதேஷில் 90 விழுக்காடு இஸ்லாமியர்கள் நிறைந்த நாடு, அதில் ஒரு பெண் இந்த மாதிரி உயர் பதவிக்கு வருவதும் செயலாற்றுவதும் ஒரு பெரிய விஷயம்தான் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஏன் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. பெரும்பாலான கேள்வி அந்த தளத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சுதா, ஏன் இதை நீங்கள் இதை ஒரு பெரிய விவாதமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும், 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு
அரை நூற்றாண்டு ஆண்டு காலத்தை தாண்டி ஆட்சி செய்த காங்கிரஸால் ஏன் கொடுக்க முடியவில்லை? இவர்கள் ஏன் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறார்கள் ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நரேந்திரன் சாரோட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அவர் சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்துவாரு. இப்ப உதாரணத்துக்கு இருங்க நான் சொல்லி முடிச்சேன். இடையில பேசி ஏன்னா நானே மீட்டிங்ல பேசும்போது ஒரு சில விஷயங்களை மறந்துடுறேன் நரேன் சார் சொல்றாரு. நரேன் சாருக்கும் பிரதம மந்திரி நரேந்திர மோடிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமே அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கள். சாதாரண கட்சி மீட்டிங்ல நான் போய் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் மறந்துட்டேன்னு சொல்றது தவறான விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு நபர் வந்து சோசியல் மீடியால சொல்லியிருந்தாரு, யார் எழுதி கொடுக்கிறார்களோ அது ஏற்றம் இறக்கத்தோடு அழகாக பேசி விடுகிறார். அவருக்கு எழுதி கொடுப்பது யார்? RSS இயக்கத்தில் உள்ள அத்தனை அவர்களுடைய சார் இருங்க சார் நான் பேசுவேன் இருங்க சார் அவங்களோட கருத்தியல்கள் தான் வெளியே வருது. அது அவரோட பேசுற ஒவ்வொரு பேச்சும் RSS இயக்கத்துல இருக்கவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அதே வெளிப்பாடு தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மன்மோகன் சிங் இருங்க ஒரு மன்மோகன் சிங் எந்த பெண்ணை பத்தி தவறாக பேச என்ன நிரூபிங்க. நீங்க சொல்லுங்க மன்மோகன் சிங் எந்த பெண்ணை பத்தி தவறாக பேசினா சொல்லுங்க. மோடி எந்த பெண்ணை பத்தி தவறாக பேசினார் சொல்லுங்க. மோடி பேசினார் சசிதரோட மனைவியை பார்த்து சசிதரோட கேர்ள் ஃப்ரெண்டு 50 கோடிக்கு ஒருத்தான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னது நரேந்திர மோடி. இருங்க காஸ்ட்லியான கேர்ள் ஃப்ரெண்டு 50 கோடி காஸ்ட்லியான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அதே போன்று பிஜேபியோட சிட்டிங் MP அன்னை சோனியா காந்தியை பார்த்து என்ன சொன்னார்? வெள்ளை நிறமாக இருப்பதனால் நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் கட்சி தலைவியாக, கருப்பு நிறமாக இருந்தா ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்னீர்கள். ஒண்ணு. கோவாவோட சீஃப் மினிஸ்டர் பிஜேபியோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? அங்க இருக்க நர்ஸ்லாம் அவங்களோட ஊதியத்திற்காக ரோட்டில் வந்து போராடும் பொழுது பெண்களை நீங்க வந்து ரோட்ல போராடுறீங்க, கருத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணமாகாதுன்னு பேசுறீங்க. பெண்களுக்கு நீங்க கொடுக்கும் மரியாதை என்ன? ஒண்ணு. இன்னொன்னு, அந்த சாத்வி நிரஞ்சன் ஜோதி சொல்றாங்க பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்கள் அத்தனை பேரும் தவறான முறையில் பிறந்தவர்கள் சொல்றீங்க. ரோட்ல சாதாரண ஒரு மனுஷன் போகும்போது நீ வந்து நான் சொல்ல விருப்பப்படல, நீ யாருக்கு பிறந்த நானே சொல்லிறேன். கூடுதலாக 2 குற்றச்சாட்டுகளை சேர்த்து நானே சொல்லிறேன். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணல. இல்ல எனக்கான வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு முழுமையான வாய்ப்பு நான் கொடுத்துறேன். நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். உங்களிடம் அப்படிதான் கேள்வி வைக்கிறேன். இல்ல ராம்தேவ் பாபா இருக்காருங்களா, அவர் வந்து நரேந்திர மோடியோட இணக்கமான RSS இயக்கத்தோட இணக்கமா இருந்தவர். ஒரு லேகியம் வித்தார், அவரோட வெப்சைட்ல இருந்துச்சு. ஆண் குழந்தைகள் மட்டும் பிறப்பதற்கான லேகியம் தடை செய்தாருங்க. அந்த வெப்சைட் தடை செய்தாரு. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. இல்ல இன்னும் கூட யோகி ஆதித்யநாத் நிறைய சொல்லிக்கிறார், எல்லோரும் சொல்லிக்கிறார்கள். நான் அதுக்குள்ள அதை குறித்து ஒவ்வொரு கருத்தை குறித்து நாங்க இங்க வாசிக்கிறோம். நான் என்னுடைய கேள்வி, ஆனால் இந்த கருத்துக்களை மோடி கண்டித்திருக்கிறாரா இல்லையா? இருங்க, நரேந்திர மோடியை பத்தி கேக்குறாங்க. குஜராத்ல மால் நியூட்ரிஷன் வந்து அதிகமா இருக்கு, குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நியூட்ரிஷனால பாதிக்கப்படுறாங்க. என்னங்க காரணம்? பெண்கள் எல்லாம் நியூட்ரிஷனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல இதே நரேந்திர மோடி என்ன சொன்னார் தெரியுங்க? பெண்கள் அழகு செய்வதற்காக, தன் உடம்பை அழகா வைப்பதற்காக டயட் இருக்காங்கன்னு பேசுறாரு இலக்காரமா. இதெல்லாம் நரேந்திர மோடி பிரதம மந்திரியா அவருக்கு முன்னாக பேசின பேச்சுகள் இதெல்லாம் இதை குறித்து பேசவில்லை. நீங்க சொல்லாதீங்க. பெண்களுக்காக இன்னொன்னு 33% வந்து ரிசர்வேஷன் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கிற 60 ஆண்டுகளா? பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ராஜீவ் காந்தி அவர்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகுதான் தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்க ஒட்டுமொத்த பெண்களும் இன்றைக்கு பஞ்சாயத்து ராஜ்ல கவுன்சிலராகவும் வார்டு மெம்பர்களாகவும் மேயர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு ஆனால் பின்னாடி இருந்து யாரோ அவருடைய கணவரை இயக்கி கொண்டிருக்கிறார். பின்னாடி இருந்து இயக்கி கொண்டிருப்ப அது பெண்களோட தவறு. அது அங்க சட்டம் கொண்டு வர கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி அந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை என்றால் எந்த பெண் இன்றைக்கு வந்து அரசியலில் வந்திருக்க முடியும்? நான் வந்திருக்க முடியுமா? மேடம் வந்து யாருமே வந்திருக்க முடியாது. அது ஒரு விழிப்புணர்வு பத்தி நான் பேசுறேன். இன்னொன்னு, அவங்க பங்களாதேஷை வந்து உலக அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகளே கடுமையாக எதிர்க்கும் போது போர் கொண்டு அந்த பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மிக திறமைசாலியான ஒரு பெண் சிங்கம். அவங்க கொண்ட நாடு. நம்ம அந்த நாட்டில இருந்து ஒருத்தர் போய் ரெப்ரசென்ட் பண்ணாரு இன்னொரு நாட்டுல, பெண்ணா இருந்தா கூட நீங்க பண்ணிட்டீங்க. அப்ப இந்த நாட்டு இந்திய நாட்டு பெண்களுக்கு நரேந்திர மோடி அந்த பெண்கள் மீது திறமை மீது வைத்திருக்கின்ற எண்ணம் எவ்வளவு குறுகியதா இருக்கு பாருங்க. இதே வந்து ஒபாமா அமெரிக்காவுக்கு போயிட்டு
நீங்க ஒரு ஆணா இருக்கிறதுனால ஒபாமா நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லுவாரா? நான் ஒரு ரொம்ப எளிமையாக அவங்க ஒரு ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்விதான் இது. எல்லாரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பெண்ணாக இருந்தாலும் நான் தான் முதலியே சொன்னேன், ஒரு திருநங்கை ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய பொறுப்புக்கு வர்றாங்க என்கின்ற பொழுது அது பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது, அது ஒரு செய்தியாக வெளிப்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், அது பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஆண்களில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அல்லது ஒடுக்கப்பட்ட சாதி சார்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கலாம், மதம் சார்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் வெளிவருகின்ற பொழுது, அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி பாராட்டுவது என்பது இயற்கை தான். ஆனால் ஒரு பிரதமர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு ஆணாக இருந்தாலும் என்று சொல்ல முடியுமா? சொன்னாலே சிரிக்கத்தானே தோணும். பெண்ணாக இருந்தாலும் என்று சொல்கின்ற பொழுதே அவருக்குள்ளும் அந்த ஆண் பெண் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு என்பது அவர் உள்ளத்திலும் இருந்த காரணத்தினால்தான் அந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. நிச்சயமா இல்லை, நான் முதல்லயே இதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன். அவர் பங்களாதேஷ்ல இருந்த சூழலை தான் சொல்லியிருக்காரு. அதை இங்கே ஃபேஸ்புக்கில் சொன்ன யாரும் கூட அதை தான் சொல்லியிருக்காரு. பங்களாதேஷில் 90% ஆணாதிக்க நாடு, அதில் தான் வந்து அவங்க முன்னே அதை நீங்க திருப்பி திருப்பி புரியவே இல்லை எனக்கு. பங்களாதேஷ் 90% ஆணாதிக்க நாடு என்று சொன்னால் நீங்க திருப்பி இல்ல நான் முடிச்சிருக்கேன். பங்களாதேஷில் அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா ஷேக் ஹசீனா எப்படி பிரதமராக முடியும்? எனக்கு புரியவே இல்லை. அதுதான் பெனாசிர் இங்க எப்படி பிரதமராக முடியும்? ஆனால் பாஜகவில் நான் இதே திருப்பி கேட்கிறேன், பாஜக ஆணாதிக்க கட்சி அப்படின்னு கேட்டா ஏன் வந்து சுஷ்மா ஸ்வராஜை முந்தி மோடி முன்னிறுத்தப்பட வேண்டிய அவசியம் எங்கு வருகிறது? ஆணாதிக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்தான். இல்ல, இது வந்து தவறான பார்வை. அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க பங்களாதேஷ திருப்பி ஆணாதிக்கம் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரியான வாதமா இருக்கு? பங்களாதேஷ்ல பிரதமர் சொன்ன அந்த ஒரு கருத்தை மட்டும் பாருங்க, அது பயங்கரவாத. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வேலைக்கு செல்வதால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நான் பேரை சொல்ல விரும்பல. யார் சொன்னாலும் உங்களுக்கும் தெரியும். அந்த கருத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் பிரச்சனையும் ஏற்படுத்தியது. மிகப்பெரிய நீங்கள் இந்த பேரை சொன்னா இன்னைக்கு இப்போ இந்த அவையினுடைய மொத்த அமைதியும் கெட்டு போயிடும், குலைஞ்சு போயிடும். ஒரு ஆன்மீக பெரியவர் இங்க சொல்றாரு, பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களை மோசமான வார்த்தை. நான் வேணா பேரை கூட சொல்லிடுறேன், நான் கருத்தை சொல்ல விரும்பல அதுல. அப்போ இது ஆணாதிக்க நாடா? இது ஆணாதிக்க நாடா? ஷேக் ஹசீனாவை வாக்களித்து தேர்ந்தெடுத்த நாடு ஆணாதிக்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷேக் ஹசீனாவை அந்த ஊரில் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்களை இந்த ஊரில் தேர்ந்தெடுக்காங்க, மார்கரெட் தாட்சரை இங்கிலாந்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க, மாயாவதி அவர்களை யூபியில் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற சமுதாயம், அதில் வந்து ஜனநாயகம் இருக்குது, ஓகே, அவ்வளோதான். ஆனால் அந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த பங்களாதேஷ்லையும் அந்த பயங்கரவாதத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு எதிரான மறைமுக போரை அவர்கள் ஆதரித்து வந்தனர். அதை திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள் ஒடுக்கியுள்ளார். அதை தான் வந்து அவர் தெளிவா பாராட்டு. அவர் அந்த இடத்துல எந்த இடத்துல குறிப்பிடவே இல்லைங்க. இருங்க அவர் எந்த இடத்துல அவர் சொன்னத சுப்ரமணிய பாலாஜி அவருடைய வார்த்தையில ஒரு இடத்திலேயாவது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நீங்கள் முறியடித்து விட்டீர்கள் என்று இருக்குது நீங்க சொல்லிடுங்க. பயங்கரவாதத்தை முறியடித்து பயங்கரவாதத்தை மட்டும் சொன்னாரு. நான் சொல்றேன் இந்து பயங்கரவாதத்தை சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இது என்ன பங்களாதேஷ்ல என்ன பயங்கரவாதத்தை இல்ல யூபிஏ கவர்மெண்ட்ல இல்ல அவர் விதண்டாவாதத்துக்காக பேச கூடாது. அவர் சொல்லாத விதண்டாவாதத்துக்காக பேச கூடாது. அவர் நீங்க நாம அப்படியே ஏத்துக்கலாம். அது வேற. நீங்க விதண்டாவாதத்துக்காக பேசுறீங்க. பாகிஸ்தானில இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில ஒரு வார்த்தை நான் ஒரு ரொம்ப அடிப்படையில் என்ன டெரரிசம் வருது பங்களாதேஷ்ல கேக்குறேன். நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன். இங்க அசாமில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதம் ஹிந்து பயங்கரவாதமா? இல்லை. அதுக்கு என்ன சொல்வீங்க? அசாம் போடோ பயங்கரவாதம். அதுதான். யார் எந்த சமூக எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அது சொல்லுங்க. மதத்தின் பால் வைத்து அவர்கள் பயங்கரவாதம் செய்கிறார்கள். அதுதான் கேக்குறேன். அவர்கள் இயக்கத்தின் பால்ல பயங்கரவாதம் செய்றாங்க. அதுதான் சொல்றேன். எல்லா மதங்களிலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்பது எல்லா மதங்களிலும் இருப்பார்கள். நீங்க இங்க ஒரு பிட்பாக்கெட் திருடனை நீங்க பிடிக்கிறீங்க, ஹிந்து பிட்பாக்கெட் திருடன்னு சொல்லுவீங்களா? அவனை திருடன்னு மட்டும் தானே அடையாளப்படுத்துறீங்க. ஏங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது நீங்க எல்லாத்தையும் வந்து மறைச்சு கார்பெட் கூட தள்ளணும் அப்படி சொல்லவே வரல. பாகிஸ்தானிலிருந்து இந்தியா ஒரு இந்து நாடு, அது இஸ்லாமிய நாடு என்பதற்காகவே பயங்கரவாதம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பங்களாதேஷ் வழியாக 1971 மேற்கு பாகிஸ்தானிற்கும் கிழக்கு பாகிஸ்தானிற்கும் பிரச்சனை வந்ததற்கான மையப்புள்ளி என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லுங்க? எல்லாம் இஸ்லாமிய நாடு தானே, ரெண்டு இஸ்லாமிய நாடு தானே. இவங்களுக்கு கலாச்சார வித்தியாசம் இல்ல, அவர்கள் வேற இவர்கள் வேற. அன்றைக்கு அவர் அவங்க இவங்க இரண்டாம் தர குடிமக்களா நடத்துறாங்க.
இரண்டாந்தர குடிமக்களாக அதுதான் சொல்றேன். அப்போ இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேரவில்லை. நீங்க ஏன் இஸ்லாம் ஒன்று சேர்க்கிறீர்கள்? அவர்கள் எங்களுடைய இலக்கிற்கான விடுதலை போராட்டம் தான் சொன்னாங்க. இல்லை, இப்போவும் ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்த சில பேரை 71 வந்து தேச துரோகத்துக்காக தூக்கிலிட்டது பங்களாதேஷ். அந்த இயக்கம் இன்னும் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு. அவர்கள் அந்த பயங்கரவாதத்தை இந்தியாவிற்கு எதிராக அங்கே செயல்படுத்தினார்கள். திருப்பி சொல்றேன். நீங்க ஒட்டு இப்ப ரொம்ப எளிமையாக குஜராத் கலவரம், குஜராத் கலவரத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள், இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ரைட், நான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டதற்கு இதை கலவரமாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களா அல்லது இந்து பயங்கரவாதம் என்று எடுத்துக்கொள்வீர்களா? இந்து தீவிரவாதம் மட்டும்தான். அதுதான் சொல்றேன். அப்போ அங்க ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டால் அது இந்து பயங்கரவாதம் அல்லங்கறத நீங்க உறுதியா இருக்கீங்க. நீங்க வந்து கலவரத்துக்கும் திட்டமிட்ட பயங்கரவாதத்துக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சீனா ஊடுருவலை நீங்க எப்படி சீனா ஊடுருவலை புத்த மத பயங்கரவாதம் நீங்க சொல்லுவீங்களா? என்ன சார் சொல்றீங்க? இன்னி வரைக்கும் இலங்கையில இலக்கங்கள் வேற. நீங்க இந்த மாதிரி தவறாக புரிதல் கூடாது. அந்த வாதம் நீங்க தவறான கொண்டு போறீங்க. இல்ல இலங்கையில் அவங்க வைக்கக்கூடிய வாதம் சிங்கள பௌத்த பேரினவாதம் தாக்குதல் நடத்துகிறது, இந்துக்களின் கோயில்களை இடித்து உடைக்கிறார்கள் சொல்றாங்க. நீங்க அந்த வார்த்தையை ஒரு நாளா பயன்படுத்தி இருக்கீங்களா? இல்ல. அப்போ அத மதம் சார்ந்த பயங்கரவாதமாக பார்க்கவில்லை. பர்மாவில் நடக்கக்கூடியதை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை புத்த பேரினவாத பயங்கரவாதமாக நீங்கள் பார்க்கவில்லை. சீனாவில் இருந்து வரக்கூடிய ஊடுருவலை நீங்கள் அப்படி பார்க்கவில்லை. இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஊடுருவலை அப்படி பார்க்கல. ஆனால் பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலிருந்தும் வரக்கூடிய தாக்குதலை நீங்க வந்து சொல்றது அரசாங்கம், அரசு, சிங்களத்தில் அரசு செய்ததுதானே. இந்தியாவுக்கு எதிரே இல்ல. நீங்க தொலைபேசி வாயிலான கருத்துக்கு நான் போயிட்டு வரேன். தொலைபேசியின் வாயிலாக மக்கள் நேரலையில் தங்களுடைய கேள்விகளை கேட்க தயாராக இருக்கிறார்கள். இது நேயர் நேரம். நேயர்களினுடைய அழைப்புகளுக்கு வழி கொடுக்கலாம். வணக்கம். கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம். முதல் அழைப்பு. வணக்கம். பெயர், கேள்வி. ஐயா வணக்கம். வணக்கம். திருப்பூர்ல ஷபீர் பேசுறேங்க. திருப்பூரிலிருந்து ஷபீருங்க. ஷபீர், உங்களுடைய கேள்வி யாருக்காங்க? திரு பாலாஜிக்கு என்னுடைய கேள்விங்க. சுருக்கமாக, நாகரிகமாக. ஐயா, இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இஸ்லாம் மதத்துல ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது, பெண்கள் அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அவரு. அவருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இங்க இந்தியாவில இந்து மதத்துல கணவனை இழந்த விதவைகளை நீங்கள் எவ்வளவு கொச்சப்படுத்தி அவர்களுக்கு இந்த சமுதாயத்துல அந்தஸ்து இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்க இந்து மதத்துல. நன்றி நன்றி. சரி சபீர், நல்லது. இன்னும் கூட நிறைய உங்களுடைய கேள்வி உள்வாங்கி கொள்ளப்பட்டது. இன்னும் கூட மற்ற நேயர்களுக்கும் வழி கொடுக்க வேண்டும். நல்லது திரு ஷபீர், உங்களுக்கான கேள்வி வைத்த நேயர் பெயர் ஷபீர். நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நம்ம மற்ற நேயர்களையும் பார்த்துட்டு கேள்விக்கான பதில் சொல்லலாம். மற்றொரு நேயர். வணக்கம். வெளியில. வணக்கம் சார். வணக்கம். பெயர், கேள்வி. யாருக்கான கேள்வி உங்களுடையது? கோயம்புத்தூர் தனபாலுங்க. கோயம்புத்தூர் தனபால், வணக்கம். உங்களுடைய கேள்வி யாருக்கானது? காங்கிரஸ் மேடம். சொல்லுங்க கேள்வி. மேடம், அதாவது நான் வந்து பொதுமக்கள்ங்க. அதாவது பிஜேபி வந்து பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு எந்த இதுவுமே கிடையாதுங்க. என்ன காரணம்னா தமிழுக்கு துரோகம் பண்ணி தமிழை சாகடிச்சவரே காங்கிரஸ்காரர் தாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப, அதாவது அவங்களுக்கு நன்றி தனபால். உங்களுடைய கேள்வி கூட உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. நேரமின்மையின் காரணமாக மற்றும் ஒரு நேருக்கு வழி கொடுக்க இயலாத நிலை. இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில். முதலில் உங்களுக்கான பதில், ஷபீருக்கான கேள்விக்கான பதில். இங்கேயும் கூட ஆணாதிக்க சமூகமாக தானே இந்த மனநிலை இருந்தது அப்படிங்கிறார் அவர். இன்னும் கான்ஸ்டியூஷனை 26 ஜனவரி 1950 இயற்றி இந்தியாவுக்கு இருக்குங்கிறத அவர் இன்னும் அதுலேருந்து இன்னும் அதுவே அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சமூகத்தில் சமூகத்தில் அப்படிலாம் இல்லைங்க. அதாவது இவர் சொல்ற மாதிரி ஏதோ இந்துக்கள் வந்து விதவைகளை வந்து கைம்பெண்களை வந்து ஏதோ கேவலப்படுத்துற மாதிரி அவர் பேசுற மாதிரி எல்லாம் எங்கேயும் கிடையாது. கிராமங்களில் வெள்ளை சிலை கட்ட அதெல்லாம் வந்து சில பழக்க வழக்கங்கள் சில இடத்துல இருக்கும். அது வந்து தவறு. அதாவது எல்லா மதத்திலும் இருக்குங்கிறது வேற, அதை வந்து ஒட்டு மொத்தமாக சட்டம் போட்டு அவர்கள் நடத்துவது வேற. பங்களாதேஷ், பாகிஸ்தான், சவுதி அரேபியாலெல்லாம் அவங்க சட்டம் போட்டு நடத்துறாங்க. சவுதி அரேபியாவில் கார் கூட ஓட்ட முடியாது லேடிஸ். கார் ஓட்டுறதுக்கே அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதனால சட்டம் போட்டு பெண்களை ஒடுக்குவதும். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்த இடத்துல இந்தியாவில் ராணுவத்தில் போர்க்களத்தில் முன்னின்று போரிடுவதற்கு இந்திய ராணுவத்தில் இன்னும் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுவது இல்லை, மறுக்கப்படுகிறது. ஆனால் நமக்கெல்லாம் முன்னோடியாக பாகிஸ்தானில் அனுமதி கொடுத்து விட்டார்கள், ஈரானில் அனுமதி கொடுத்து விட்டார்கள், ரஷ்யாவில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்வது போர்க்களத்தில் முன்னின்று போர் புரிவதற்கு இந்தியாவில் பெண்களுக்கு இன்னும் கூட அனுமதி கிடையாது. உங்களுடைய கேள்விக்கான பதில். தனபால் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். எந்த தகுதியும் கிடையாது காங்கிரஸ்க்கு சொல்றாரு பெண் உரிமையை பற்றி பேசுவதற்கு. அவர் வந்து ஊடகத்தையும் பத்திரிகைகளும் டெய்லி பாக்குறாருன்னு எனக்கு தெரியல.
அதாவது இலங்கை இஷ்யூ பற்றி பேசுகிறாரு. காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணினாங்க, தவறெல்லாம் பண்ணினாங்க, பிஜேபி பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு. பிஜேபி என்ன பண்ணாங்க இலங்கை இஷ்யூ இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அந்த நாட்டுக்குள் நடக்கின்ற உள்போர், அதுக்கும் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. தவறான கருத்துக்கள் மக்களிடம் பரப்பப்பட்டது, அது மனதில் பதிந்து இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸ் தவறாக செய்து விட்டது என்று நீங்க நினைத்து கொண்டா கூட அவரோட தனிப்பட்ட கருத்து. ஆனா அதே ராஜபக்சேவை தான் இதே நரேந்திர மோடி அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார். ஒன்று, இது ஃபிஷர்மேனோட அசோசியேஷன்ல இருக்க பிரசிடென்ட் மிஸ்டர் போஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது அட்லீஸ்ட் எங்க படகுகளை தான் பிடுங்கிக் கொண்டார்கள், ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தில் எங்கள் உயிரையும் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்றார். போஸ் அவர்கள் சொன்ன செய்தி, ஊடகங்கள் சொன்ன செய்தி ஒண்ணு. இன்னொன்னு சார், இதே மத்திய அரசாங்கம், மோடி ஆண்டு கொண்டிருக்க மத்திய அரசாங்கம் ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துறாங்க, போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள், ஆயுதங்கள் கடத்துகிறார்கள், அப்படிப்பட்ட கடத்துபவர்களை தண்டியுங்கள் என்று ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். உங்கள் ஆட்சியில் தயாரிக்கப்பட்ட அஃபிடவிட்டை அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். நாங்கள் எது செய்தாலும் நீங்க செய்வதற்கு நீங்க ஆட்சி ஆள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தயாரிக்கவில்லை, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நாங்கள் தயார் செய்தோம், இது உங்களோட கருத்து, உங்களோட கருத்து. நாங்கள் தயார் செய்தோம் என்றது உங்களோட கருத்து. இதுக்கு வருத்தம் தெரிவித்தார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். இது போன்ற அஃபிடவிட் நாங்கள் தாக்கல் செய்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் என்றார். அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் தொடர்புள்ள அப்படிங்கறத எந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் என்ன சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் என்ன சொன்னார்? யாராவது எல்லை மீறி வந்தால், அதாவது குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் யாராவது எல்லை மீறி வந்தால் சுற்று தள்ளுங்கள் என்று சொன்னார். பெண்கள் அரசியலுக்கு வந்தா அவங்க மேல ஏன் மட்டும் ஒழுக்கம் சார்ந்த கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆனா நம்மளுடைய சங்க இலக்கியத்துல, நம்ம தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அரசியலுக்கு பெண்கள் வர்றதை வரவேற்று இளங்கோவடிகள், மணிமேகலை காப்பியம், அதே மாதிரி சிலப்பதிகாரத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். மாதவி ஒரு ஆர்டர் கணிகையா இருந்தாலும் கூட கோவலன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ என்ன பண்றான்னா பௌத்த மதத்தை ஏற்று மக்களுக்கு தொண்டு புரியுறா. அதே போல மணிமேகலையும் வாழ்நாள் முழுசும் கல்யாணம் பண்ணிக்காம மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அப்போ மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதாவது ஒழுக்கம் கெட்டவள் அப்படிங்கிறது மறந்து தங்களுக்காக பணி செய்கின்ற எந்த பெண்ணையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பொதுமக்களுக்கு நீங்களே அந்த மாதிரியான வார்த்தை ஒழுக்கம் கெட்டவள் என்பதை மறந்து ஒழுக்கம் கெட்டவள் அப்படின்னு நினைக்காம அதை பற்றி அது மாதிரியான மனதில் எதுவும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த சமூக நிலை இப்பொழுது இல்லை. அந்த சமூக நிலை இப்போது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட பொது வாழ்க்கையில வர்ற பெண்களை மக்களுக்காக வேலை செய்யறவங்கள மக்கள் ஏற்றுக்குவாங்க. கணித்தோடு பார்க்கக்கூடிய பார்வை இருக்குதுன்னு தான் சொல்லுங்க. மிக சுருக்கமாக நிறைவேற்றது நேரம் கடந்து விட்டது, இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். இந்து என்ற உண்மையான இந்து என்றால் பயங்கரவாதத்துக்கு இந்துவுக்கு சம்பந்தம் இருக்கு. உண்மையான இந்து பயங்கரவாதியாக இருக்க மாட்டேன். ஆகவே தெளிவுபடுத்த விரும்புகிறேன், இந்து என்பவன் பயங்கரவாதம் இருப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. இந்து பயங்கரவாதியாக இருக்க முடியாது, அதை ஏற்றுக்கொண்டால் போதும். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் இப்போ பெண்கள் இவ்வளவு தூரம் பேச சுதா அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இருக்கிற சோனியா காந்தி, நீங்க இருக்கிற காங்கிரஸ், இல்ல கேள்வி நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன். இதே இப்ப இவ்வளவு வரைஞ்சு கட்டு பேச சோனியா காந்தி அவர்கள், சோனியா காந்தியை பிரதம மந்திரி பதவியேற்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது ஏன் அவ்வளவு பெண்மணியை பிரதம மந்திரி பதவியேற்க சொல்லல? உங்களுக்கே அந்த மனப்பான்மை இருக்கானா? எங்களுக்கு இல்ல. நான் ராஜஸ்தான்ல இருங்க, நீங்க பேசுறப்ப குறுக்க வரல, சும்மா இருங்க. அதாவது நாங்க பெண்களுக்கு என்ன மரியாதை தர வேண்டும், என்ன முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றோம். தருவது மட்டுமல்ல, இந்த பெண்களுக்கு முக்கியமான துறைகளை கொடுத்து அவங்க குறுக்க பேசினா அப்புறம் என் டைம் போயிருச்சு, நான் என்ன பண்ண முடியும்? பிரதம மந்திரி மோடி அவர்கள் வங்கதேசத்துக்கு சென்றாங்க. மிகச்சிறிய ஒப்பந்தங்களை செய்துவிட்டு இந்த நாட்டிற்கு நன்மை பயக்கின்ற வகையிலே அத்தனை விஷயம் செய்தார். எந்த விதமான பெண்களை குறித்த மிக்க நன்றி. இந்த அளவில் நாம் இந்த வாதத்தை நிறைவு செய்யலாம்.
தொடர்ந்து பெண்கள் குறித்தான ஒரு பார்வை சமூக விழுமியங்களில் இன்னும் எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் எத்தனை விவாதங்கள் நடத்தினாலும் சில கசப்பான உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய சூழலில் தான் இன்னும் இருக்கிறோம். அது அரசியலை தாண்டி பணி செய்கின்ற இடங்கள், பொதுவெளிகள், பேருந்துகள், பூங்காக்கள் என்று ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு பெண்ணை குறித்தான மதிப்பீடும் பார்வையும் இன்னும் கூட நாகரிகமானதாகவும் அறம் சார்ந்தும் இருக்கிறதா என்று சொன்னால் உள்ளபடியே அது ஐயமான ஒன்றுதான். அந்த ஒரு சூழல், ஒரு நாகரிகமான சமூகம் உருவாக வேண்டும், அதில் அனைவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை மீண்டும் உங்களை கேள்வி நேரத்தில் சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.